என்ன காரணத்துக்காக இந்த செவுரு எழுப்பப்பட்டிருக்கு? எங்க தீண்டாமை அவங்க மேல படக்கூடாது அப்படின்னு. உங்க தீண்டாமை அவங்க மேல படக்கூடாது, எங்க காத்து மூச்சு அவங்க மேல படக்கூடாது. எங்க காத்து மூச்சும் அவங்க மேல பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு தீண்டாமை சுவரை இந்த ஊருக்கு நடுவுல கட்டியிருக்காங்க அந்த ஆதிக்க சாதி. அதுவும் எங்களை வச்சே அந்த செவத்தை கட்டிட்டாங்க. இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குற சீரியஸ்ல இதுவும் ஒரு வீடியோ. ஜாதி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை வந்து கதையை எடுத்து சொல்லி அது இன்னைக்கு இல்லன்னு தெரிஞ்சு அதை 80s 90s செட் பண்ணி படம் பண்றது வந்து அதுல எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லாம இருக்கு. மைக்க குர்றா இப்போ எஸ்சி ஜனங்க நாங்கள் உள்ள இருக்கோம், பட்டியலத்தினாங்க உள்ள இருக்கோம். சப்போஸ் நாங்கள் இந்த பாதையில வந்தோம்னா அவங்களுக்கு இந்த இடத்தோட மதிப்பு குறையுங்கிறதுனால இந்த பிளாட்டை அப்படியே ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா அங்க பாதை தராம அடைச்சிட்டாங்க. இந்த ஜாதிய தீண்டாமை சுவர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கோவில்பத்து அப்படின்ற ஒரு கிராமத்துல தான். அதுல 2 சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. அதுல ஒரு கூட்டம் இருக்கும்ல, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதிக்க சாதியினர் கூட்டம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, எங்களோட பாதுகாப்புக்காண்டி ஒரு சுவர் ஒண்ணு ஊருக்குள்ள எழுப்ப போறோம் அப்படின்னு பொய் சொல்லி பட்டியலின மக்களை பயன்படுத்தியே ஒரு சுவர் ஒண்ணு எழுப்பியிருக்காங்க. அப்ப அந்த மக்கள் கேட்டிருக்காங்க, இதுக்கு இடையில நீங்க சுவர் எழுப்புனீங்கன்னா இந்த வழியா தானே நாங்க ஸ்கூலுக்கு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்ப நீங்க இந்த இடத்துல சுவர் எழுப்பிட்டீங்கன்னா இந்த வழியை எப்படி கடந்து போறது வருது, இல்லைன்னா அந்த தண்ணிக்குள்ள வாய்க்கால்ல தான் நடந்து போகணும் அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு, இல்ல உங்களுக்குன்னு ஒரு 10 அடி பாதையை நாங்க விட்டுருவோம், அந்த 10 அடிக்கு காம்பவுண்ட் சுவர் கட்ட மாட்டோம், சாரி 10 அடிக்கு அந்த தீண்டாமை சுவரை கட்ட மாட்டோம், உங்களுக்கும் இதுல உரிமை இருக்கு, இந்த பாதை உங்களுக்கு உண்டு அப்படின்னு தீண்டாமையை திரையில மறைச்சு திகட்டாம ஒரு பொய் சொல்லி இருந்திருக்காங்க. அந்த ஒரு பொய் வார்த்தையை நம்பின இந்த அப்பாவி மக்கள் அது ஒரு தீண்டாமை சுவர், நம்ம தான் அந்த தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்றது தெரியாமலே அந்த சுவரை கட்டியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே 10 அடி கேப்பும் விட்டு தான் கட்டி இருந்திருக்காங்க. அதுல போக வர இருந்திருக்காங்க. கரெக்டா அசந்த நேரத்துல அடிச்ச மாதிரி திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த 10 அடி கேப்பை காணோம். அந்த தீண்டாமை சுவர் கம்ப்ளீட் ஆக போற நேரம், அதாவது பூச்சி வேலையெல்லாம் முடிய போற நேரத்துல அந்த 10 அடி சுவரையும் பாத்தீங்கன்னா கட்டி பூசி முடிச்சிருக்காங்க. கொட்டி நடப்பாத மாதிரி இருந்தது, நாங்களும் நம்பிட்டோம். அதுக்கப்புறம் வேற பினிஷிங் அவர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா அந்த 10 அடி சுவரை என்ன பண்ணிட்டாரு, சுத்தமா அடைச்சிட்டாரு, அடைச்சு கம்ப்ளீட்டா பூசிட்டாரு. எஸ்சி ஜனங்க நாங்க உள்ள இருக்கோம், பட்டியலத்தினாங்க உள்ள இருக்கோம், பல்லர் பறையர் 2 பேரும் சமூகம் 2 சமூகம் உள்ள இருக்கு. சப்போஸ் நாங்க இந்த வழியில பாதையில வந்தோம்னா இப்படியே போவோம் வருவோம், அவங்களுக்கு இந்த இடத்தோட பவர் குறையும், வேல்யூவேஷன் குறையும், வியாபாரம் பாதிக்குங்கிறதுனால இந்த பிளாட்டை அப்படியே ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா அங்க பாதை தராம அடைச்சிட்டாங்க. இப்படி இவங்க இந்த தீண்டாமை சுவர் அப்படின்றத கட்டினதுனால இந்த மக்கள் இந்த தண்ணி பாதையில தான் போயிட்டு வர வேண்டிய நிலைமை. 2025 ஆயிருச்சு, இன்னமும் இந்த மாதிரியான தீண்டாமைகள் நம்ம தமிழ்நாட்டில் சில கிராமங்கள்ல இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது அரசாங்கத்தோட கண்ணில் படுதா இல்ல கண்ணில் படாமலே மறைக்கப்படுதா? ஏன்னா அந்த லோக்கல்ல உள்ள அதிகாரிகளும் அந்த ஆதிக்க சாதியினரை சேர்ந்தவனா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவேன், அவங்க சாதியினருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அதை வெளியில கொண்டாடாமலேயே அங்கே டம்ப் பண்ணி அந்த செவரை வந்து வளர்த்துக்கிட்டே தான் இருக்கு. உதாரணத்துக்கு திருப்பூர்ல அந்த பாப்பால் அப்படின்ற பட்டியலினத்து பெண்ணை வந்து சமைக்க விடாம தடுத்தாங்களே அதிகாரிகளோட சேர்த்து 2018 அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த மாதிரி ஒரு சூழல் கூட அந்த கிராமத்துல இருக்க வாய்ப்பு. கண்டிப்பா இந்த ஒரு சம்பவமானது எல்லாரோட பார்வைக்கும் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. தீண்டாமை சுவரை தீயிட்டு கொளுத்துற வர